மோகட்டுக்கு டிபிள் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சின்ன அப்ளிகேஷன் பற்றி நான் சொல்ல போகிறேங்க. அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிறதுக்கும், அது மட்டும் கிடையாது, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய வீடியோ இருந்தாலும் சரி, சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் லாங் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் தான் நீங்கள் செட் பண்ணுறதுக்கும் இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அகா. இந்த அப்ளிகேஷனை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ இன்னொரு சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், மிஸ்டர் டெக்லாகர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு சேனல் இருக்குது அதில். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே பேடாக கமெண்ட் பண்ணுறீங்க. பட் ஒரு சிலருக்கு எனக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ பேடாக கமெண்ட் பண்ணவங்க நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்ட்டு நான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் போயிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில். இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த குறிப்பிட்ட வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக போய் எனக்கு சேவ் ஆனதாகிடும். ஜஸ்ட் நான் பேக் போயிட்டு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பாருங்கள். ஸோ நீங்களே பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் எல்லா வீடியோஸும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆனதாக இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களோட மொபைல் இருக்க வீடியோஸ் நீங்கள் டைரெக்டாக எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வீடியோ ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுடைய கேலரிக்கு போய்டும். கேலரியில் எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஸ்டேட்டஸை செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டேட்டஸ் சேவ் ஆகிருக்கல. இது எப்படி செட் பண்ணதை பார்க்கலாம். வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸில் போய்ட்டு இது செட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த என்ட்ரி பட்டன் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம செட் பண்ணதை பார்க்கலாம். குறிப்பாக நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய லாங் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்டேட்டஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவை நான் ஓப்பன் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அதாவது 1 நிமிஷம் 33 செகண்ட் இந்த வீடியோ இருக்குது. ஜஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்குது, வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன். ஸோ மை ஸ்டேட்டஸ் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்களே கவனிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே ஸ்பிட் பண்ணிருக்கு பாருங்கள். இந்த ஒவ்வொரு ஸ்பிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்டுங்க. ஸோ இது மாதிரி 30 செகண்ட் எடுத்துக்கும். இப்போ நான் என்ட்ரி பண்ணேன் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்பிட் பண்ணி வச்சிருக்க எல்லா வீடியோமே எனக்கு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டேட்டஸில் போய் பார்க்கும்போது எனக்கு இந்த 4 வீடியோமே பார்த்தீங்கன்னா எனக்கு 30 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லோட் ஆனதாகிட்டு இருக்கு. எனக்கு இது இப்போதைக்கு வேணான்றதுனால நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டேட்டஸ் வீடியோஸையும் நீங்கள் வைக்கலாம். இதை நிறைய பேர் கவனிக்காமல் நீங்கள் அப்டேட் பண்ணீங்களா எனக்கு தெரியாதுங்க. பட் கீழே பார்த்தீங்கன்னா அநாகரிகமான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. இது மாதிரி வீடியோஸ் நான் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸாக போடுவேன். பட் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னாக்கா, அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பிகாஸ் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை அந்த அப்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற மொத்த ஃபீச்சர்ஸும் மாற்றிட்டு வேற ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடக்கும் கூட. அதனால் எதுக்கும் பார்த்தீங்கன்னா அவசரப்படாதீங்க, வார்த்தைகளை விடாதீங்க. ஓகேங்களா? இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மாறாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.